9ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அமிலங்கள், காரங்கள் மற்றும் உப்புக்கள் அப்படின்ற ஒரு தலைப்பில் அமிலம் எது, காரம் எது அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கலாம், அமிலம்னா என்ன, காரம்னா என்ன என்பதை பற்றி ஏற்கனவே விளக்கம் சொல்லியிருக்கேன். அது அடையாளம் கண்டுபிடிக்கிற சோதனை மட்டும் ஒரு சில சோதனை நம்ம செஞ்சு பார்க்க போகிறோம். அமிலத்தை பொறுத்த வரைக்கும் அமிலத்தை 2 வகையான அமிலமாக பிரிவு. ஒன்று வந்து கரிம அமிலங்கள், இன்னொன்று வந்து கனிம அமிலங்கள். கரிம அமிலங்கள் அப்படின்னு நம்ம சொன்னாக்கா அது வந்து விலங்குகள் மற்றும் தாவரங்களுக்கு கிடைக்கக்கூடியது. கனிம அமிலங்கள் அப்படின்னு சொல்லும்போது அது பாறைகள்ந்து வெட்டி எடுக்கக்கூடிய விளக்கம் சொல்லியிருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்க சில அமிலங்கள் வச்சுருக்கேன். அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வினிகர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து வினிகர் வந்து சிட்ரிக், அதாவது அசிட்டிக் ஆசிட், CH3COHன்னு சொல்லக்கூடிய அசிட்டிக் ஆசிட் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரிம அமிலத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். வினிகர் தண்ணி மாதிரி இருக்கா இல்லையா? ஆமாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இந்த அமிலத்துக்கு பேர் வந்து ஹைட்ரோக்ளோரிக் அமிலம், HCl. எழுதிக்கனா இல்லையா? நம்மகிட்ட இருக்கிற அமிலம் இது வந்து HCl சொல்லக்கூடிய ஹைட்ரோக்ளோரிக் அமிலம். ஸோ இந்த அமிலம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா HNO3 அப்படின்னு சொல்லக்கூடிய H2SO4 சல்ஃபூரிக் அமிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அமிலம் பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் வந்து நைட்ரிக் அமிலம், அதாவது HNO3 அப்படின்னு சொல்லக்கூடிய நைட்ரிக் அமிலமாக இருக்கிறது. ஸோ இந்த சல்ஃபூரிக் அமிலத்தை தான் என்ன சொல்லுவாங்கன்னாக்கா வேதியியலின் அரசன் என்று அழைக்கக்கூடிய அமிலம். அதே மாதிரி இந்த ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தையும் இந்த நைட்ரிக் அமிலத்தையும் 3:1 என்ற விகிதத்தில் எடுத்துக்கலாம். அதாவது 3 பங்கு ஹைட்ரோக்ளோரிக் அமிலம், 1 பங்கு நைட்ரிக் அமிலத்தை ஒன்றா சேர்த்துட்டாங்கனாக்கா இது வந்து மஞ்சள் ஆரஞ்சு நிறமுடைய ஒரு வாயுவை உருவாக்கி அந்த நிறமுடையதாக இருக்கும். அந்த அமிலத்துக்கு பேர் வந்து ராஜ திராவகம். என்னன்னு பேரு? 3:1 இந்த ரேஷியோவில் இந்த 2 அமிலத்தையும் சேர்க்கணும். சேர்த்தா இதுக்கு பேர் ராஜ திராவகம் பேர். ரொம்ப வீரியமான அமிலங்கள். இப்போ நான் எப்படி சொன்ன பாரு, இந்த சல்ஃபூரிக் அமிலம் அப்புறம் கந்தகம்னு சொல்கிறது வந்து வேதியியலின் அரசுன்னு சொன்னேன். இந்த 2 அமிலத்தை சேர்த்து உருவாக்க அந்த ராஜ திராவகத்துக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா திரவங்களின் அரசன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னு பேரு? திரவங்களின் அரசன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ராஜ திராவகத்தில் தான் நாம் பயன்படுத்திட்டு மிக விலை உயர்ந்த பொருள் தங்கம், பிளாட்டினம், எல்லோடியம்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் ரொம்ப காசு இல்லையா? அந்த தங்கத்தையும் அந்த ராஜ திராவகத்தில் போட்டால் நான் கரைஞ்சிடும். அதனால் வலிமை மிகு அதிக ஆற்றல் மிகு கொண்டதாக இருக்கும் அந்த ராஜ திராவகம். சரி, ஓகே. இப்போ இந்த அமிலமாக காரமான்னு கண்டுபிடிக்கிற சில சோதனை வச்சுருக்கிறேன். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு, அப்படி ரெண்டுத்துலேயும் வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து காரம். என்னென்னு பேர்? சோடியம் ஹைட்ராக்சைடு. ஸோ இதில் ரெண்டுத்துலேயும் வந்து என்ன பண்ணிடுறேன்னாக்கா டைலூட் HClன்னு சொல்லக்கூடிய அமிலத்தை எடுத்து வச்சுருக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆரஞ்சு பழத்தை எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா புளி எடுத்து வச்சுருக்கிறேன். இங்கே வந்து தக்காளி சாறு, இதெல்லாமே சாராக எடுத்து வச்சுருக்கிறேன். எடுத்து வச்சு இல்லையா? ஏற்கனவே சொல்லியிருக்கேன். புளியில் என்ன அமிலம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். தக்காளியில் என்ன அமிலம் இருக்குது? ஆக்சாலிக் அமிலம் இருக்கிறது. லெமனில் என்ன அமிலம் இருக்கிறது? இதே மாதிரி ஆரஞ்சு பழத்தில் என்ன அமிலம் இருக்கும்? அஸ்கார்பிக் அமிலம், அந்த அமிலம் இருக்குது. ஓகே, இது அமிலம் எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அமிலமாக காரணம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்? ஃபஸ்ட்டு நம்ம 3 மெத்தடில் செய்ய போகிறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது pH தாள் சொல்லுவாங்க, pH பேப்பர். இந்த pH தாளை வச்சு இந்த பாரு, இது வந்து நீல கலரில் இருக்கக்கூடிய pH தாள், இது சிவப்பு கலரில் இருக்கக்கூடிய pH தாள். 2 pH தாள் வச்சு, லிட்மஸ் தாள். pH தாள் லிட்மஸ் தாள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா pH தாள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒன்று வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நிறங்காட்டி வச்சுருக்கேன். இப்போ இந்த 3 மெத்தடில் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த சிவப்பு லிட்மஸ் பேப்பரை கொஞ்சம் ஒரு லீஃப் கீச்சிக்கிட்டு, இது ரொம்ப பழசாகிடுச்சு, ஒரு பீஸ் ஒரு லேயர் மட்டும் எடுத்துக்கிட்டு இது என்ன பண்ண போகிறேன், இது அமிலத்தில் விடுறேன். என்ன நடக்குதுன்னு பாருங்கள். அமிலத்தில் விட்டு என்ன ஆச்சு? எந்த ரியாக்ஷனும் இல்லை. அப்போது இந்த சிவப்பு லிட்மஸ் தாள் அமிலத்தில் எந்த ரியாக்ஷனும் பண்ணலை. இதையே இன்னொரு சிவப்பு லிட்மஸ் தாளை எடுத்துகிட்டு பக்கத்தில் இருக்கிற காரத்தில் விடுறேன். இதில் என்ன நடக்குது பாரு, நிறம் மாறுதா இல்லைங்க? கொஞ்சமாக பேப்பர் பைசாக இருக்கிறதுனால அவ்வளோ கிளியராக தெரியல, ஆனால் உருவாகிருக்கு, நிறம் மாறி இருக்கா இங்கே நேரத்தில். இப்போ அதே மாதிரி இந்த நீல லிட்மஸ் பேப்பர், இது நீல லிட்மஸ் தாள் தான். இந்த பேப்பரை எடுத்துக்கிட்டு இப்போ பேப்பர் ஃபுல்லாக இருக்கா இல்லையா? இது அமிலத்துக்குள்ளே விட்றேன். என்ன நடக்குது பாரு, மாறிச்ச கலரு. அப்போ நீல லிட்மஸு சிவப்பாக மாறுகிறது. அதே நீல லிட்மஸை காரத்தில் விடுறேன். என்ன நடக்குதுன்னு பாரு.
எந்த ரியாக்ஷனும் இல்லை இல்லையா? அப்படி நீல கலர் அப்படியே தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி லிட்மஸ் தாளை வச்சு கண்டுபிடிக்கலாம். ரெண்டாவது பிஹெச் தாளை வச்சு கண்டுபிடிக்கலாம்னா ஒரு பிஹெச் பேப்பரை எடுத்துக்கிட்டு இதை நான் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு காரத்தில் விடுறேன். காரத்தில் விட்டோன்னு என்ன ஆச்சு? நிறமாக மாறுது. அப்போ என்ன நிறத்தில் இருக்குதுன்னு இதில் இருக்கிற நம்பரில் 0லேருந்து 14 வரைக்கும் இருக்கும். அதில் 0லேருந்து அதாவது 1லேருந்து 6 வரைக்கும் இருக்கிற அமிலம், 7 அப்படின்னுச்சுன்னா அது நடுநிலை, 8லேருந்து 14 வரைக்கும் இருந்துச்சுன்னா அது காரம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14 நம்பரில் தானே இருக்குது. அப்போ இது காரமாக இதுன்னு கண்டுபிடிக்கலாம். இதே லிட்மஸ் தாளை எடுத்துகிட்டு அமிலத்தில் வைக்கிறேன். இப்போ கலர் சேஞ்ச் ஆகிருக்கா? என்ன கலரில் இருக்கிறதுன்னு பாருங்கள். இப்படி திருப்பி பார்த்தீங்கன்னாக்கா இந்த கலரோட இது வந்து கிட்டத்தட்ட 3ன்ற நம்பர் ஒட்டி வருதா? அப்போ இது அமிலம் அப்படின்னு பீச் தாளை வச்சு கண்டுபிடிக்கலாம். அதுக்கடுத்து இந்த நிறங்காட்டிகளின்னு சொல்லக்கூடிய நிறங்காட்டியை வச்சு அமிலமாக காரமாக கண்டுபிடிக்கலாம். ஒன்று இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெத்தில் ஆரஞ்சுன்னு பேர். இதுக்கு என்னன்னு பேர்? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபெனாப்தலின். இந்த 2 நிறங்காட்டி வச்சுட்டு இந்த நிறத்தில் என்ன உருவாக்குன்னு ஃபஸ்ட்டு மெத்தில் ஆரஞ்சு காரமாக இருக்கிற எண்ணெய் சோடியம் ஹைட்ராக்சைடில் ஒரு சில துளிகள் விட்டு ரியாக்ட் பண்ணுதான்னு பார்க்கலாம். கலர் சேஞ்ச் ஆச்சா? ஆமாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது நிறமாற்றத்தை ஏற்படுத்துகிறது. மெத்தில் ஆரஞ்சு வச்சுட்டேன். அடுத்தது ஃபெனாப்தலின் எடுத்து அதே சோடியம் ஹைட்ராக்சைடில் விட்டு ரியாக்ட் பண்ணுதான்னு பார்க்கலாம். நிறமாற்றம் ஏற்பட்டதா? அப்பீரன்ஸ் ஆஃப் பேல் பிங்க் கலர் சொல்லுவாங்க. இளம் சிவப்பு நிறமாக மாறுகிறது. அப்போ மெத்தில் ஆரஞ்சியும் ஃபெனாப்தலினும் காரத்தில் ரியாக்ட் பண்ணுது, சோடியம் ஹைட்ராக்சைடில் ரியாக்ட் பண்ணுது. அதே இப்போ அமிலம் எடுத்து வச்சுன்னா அந்த அமிலத்தில் இந்த ஃபெனாப்தலின் விட்டுறேன் ரியாக்ட் பண்ணுதாப்பா. உங்களுக்கு எத்தனை ட்ராப் போட்டாலும் இந்த ரியாக்ஷனும் இல்லையா? அப்படியே தான் இருக்குது. அமிலத்தில் இது ரியாக்ட் பண்ணலை, நிறத்தை ஏற்படுத்தவில்லை. மெத்தில் ஆரஞ்சு எடுத்துக்கிட்டு இன்னும் வச்சுருக்கிற இன்னொரு அமிலத்திலையும் சேர்க்குறேன். என்ன ரியாக்ட் பண்ணுறது மட்டும் பாருங்கள். ஒரு சில துளி விட்டாலே போதுமா? ரியாக்ட் ஆகுதா? ஆமாம். அப்போ இதுவும் வந்து இளம் சிவப்பு நிறத்தை உருவாக்குகிறது. அப்போ இது 2ம் அமிலம், இது 2ம் காரம். இது வந்து ஃபெனாப்தலின் ரியாக்ட் பண்ணுது, இது வந்து மெத்தில் ஆரஞ்சு ரியாக்ட் பண்ணதை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி அமிலமாக காரமாக கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 3 மெத்தட் நம்ம பயன்படுத்துவோம். லிட்மஸ் தாள், பிஹெச் தாள், நிறங்காட்டி. ஸோ இப்படி வச்சு நம்ம அமிலமாக காரமான எளிமையாக கண்டுபிடித்து விடலாம். ஓகே.